ஏரோதுடைய நாட்களில் அவரோட சீசன், இயேசு கிறிஸ்துடைய சீசன், பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாக யாக்கோபை கொலை செய்துட்டாங்க. அடுத்து பேதுருவை அடுத்த நாள் விசாரிக்க போகிறாங்க. விசாரித்து மரண தண்டனைக்காக சிறையில் வைத்திருக்கிறாங்க. பேதுரு மனசோர்வுனால அந்த இடத்துல அவர் தூங்கி விட்டார், ஜெபிக்கலை. அடுத்த நாள் விசாரித்து தூக்கில் போட போகிறாங்க. ஆனால் பேதுரு செய்தது என்ன? தூங்கிட்டு இருந்தார். இதனால் சபையார் ஜெபிச்சாங்க. சபையாரோட ஜெபத்தை கேட்டு தேவதூதனை அந்த இடத்துல அனுப்பி பேதுருவை ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டார். உண்மைதான். ஆனால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சிறைச்சாலையில் இருந்தார். அவர் இருக்கும்போது தூங்கிட்டு இல்லை, அந்த இடத்துல துதிச்சு ஆராதிச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ அங்கே நடக்கிறது என்ன? சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசையுது. அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஜெபிக்காத போது எந்த அற்புதமும் நடக்காது. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். பவுலை சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது அவரை அடித்து காயப்படுத்தி வஸ்திரங்களை கிழித்து அவரோட கால்களை தொழு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. யாருனாலும் அந்த சூழ்நிலையில் ஜெபிக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிச்சதுனால தான் பெரிய காரியங்களை அவர் செய்தார். தேவஜனமே, மன சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஜெபிங்க. உங்கள் மனக்கவலை வரும்போது, சோர்வு வரும்போது, அதை எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சு ஜெபிங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க.